ஸ்ரீ காரை சித்தாய நமக. நாம் பார்க்க இருப்பது வருணமுத்திரை. இந்த வருணம் என்றாலே நீரை குறிக்கும். ஆகவே நீரை குறிக்கக்கூடியது நீரினுடைய ஓட்டத்தையும் நீரினுடைய நாட்டத்தையும் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய முத்திரை இது. உயிர் வாழ்வதற்கு ரெண்டு முக்கியமாக தேவை. ஒன்று சூரியன், ஒன்று நீர். இவை ரெண்டுமே நம்மளுக்கு அவசியம். எல்லா உயிர்களும் நீர் இல்லை என்றால் இருக்க முடியாது. அதே மாதிரி சூரிய ஒளி இல்லை என்றாலும் இருக்க முடியாது. செடி கொடிகள் வளர வேண்டும், அவை பச்சையம் தயாரிக்க வேண்டும், காய்கறிகள் இவைகள் வேண்டும் என்பது சூரிய ஒளியும் சூரிய வெளிச்சம் வேண்டும். ஆனால் அந்த சூரிய வெளிச்சத்தை நாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நீர் இல்லாமல் இருந்தால் சரியாக வருமா என்றால் வராது. நீர் இருந்தால்தான் அது நீர் ஓட்டம் சென்று நம்மளுக்கு வேண்டிய காய்கறிகளே அது காய்க்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். ஆகவே அந்த சூரியனும் நீரும் இரண்டும் தேவை. ஆக இது வருணமுத்திரை. இந்த வருணமுத்திரைன்றது சொல்லும்போது நீர் சரியாக இருக்குமேனால், நீர் ஓட்டம் சரியாக இருக்குமேனால் நம்ம இரத்த ஓட்டம் சரியாக இருக்கும். நம்ம இரத்த ஓட்டம் சரியாக இருக்க வேண்டுமேனால் அதில் செல்லக்கூடிய செல்கள் சரியாக இருக்க வேண்டும். ஆகவே இவைகளை சரியாக செய்யக்கூடிய முத்திரை இந்த வருணமுத்திரை. அப்புறம் வருணமுத்திரைன்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கட்டை விரலையும் அந்த சிறுவிரல் சுண்டி விரலையும் ஒன்றாக வைத்து இந்த 3 விரல்களையும் நேராக வைக்க வேண்டும். இதுதான் வருணமுத்திரை. ஆகவே இது கட்டை விரல் நெருப்பு, இந்த சுண்டி விரல் நீர். ஆகவே நெருப்பும் நீரும் சேரும் பொழுதே நமக்கு நீருடைய ஓட்டம் சரியாக வருகிறது. அதாவது இந்த முத்திரையிலே ஒன்று நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது தீ, தட் இஸ் இது அதிகமாக இருக்குமே என்றால், வெப்பம் அதிகமாக இருக்குமே என்றால் நாம் என்ன செய்கிறோம்? உடனே பச்சை தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிறோம். ஆகவே இந்த தண்ணீரானது அந்த வெப்பத்தை தணிக்கிறது. அப்போ வெப்ப ஓட்டத்தை தணிக்கக்கூடியது. அதே நேரத்தில் நீர் ஓட்டம் அதிகமாக இருந்து ஒரே வெடியாக அதிகமாக இருக்கும் பொழுது எந்த செடிகளும் காய்கறிகளும் வளர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அப்பொழுது வேரெல்லாம் அழுகிவிடும். அப்போ அந்த நீரோட்டத்தை அழிக்க விடாமல் இருப்பதற்கு சூரிய வெளிச்சம் பயன்படுகிறது. இந்த சூரிய வெளிச்சம் அந்த நீரின் மீது பட்டு அதனுடைய தன்மையை குறைத்து எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அதை நம்ம சரி செய்கிறோம். அதனால்தான் நம்ம இந்த முத்திரை வருணமுத்திரைன்னு சொல்கிறோம். இதை இன்னும் சாதாரணமாக சொல்வேன் என்றால் சாமியினுடைய கையில் இருக்கக்கூடிய முத்திரை. அப்படி பார்க்கும்போது சிவனுடையது, அம்பாளுடையது அவைகளை பார்க்கும்போதும் அவர்கள் வதம் செய்யும்போது இந்த மாதிரி அந்த முத்திரையானது கீழே வரக்கூடிய ஒரு தன்மையும் உடையதாக அமைந்திருக்கும். ஆகவே இந்த முத்திரையில் பார்க்கும்போது நமக்கு நீரினுடைய தன்மை, நம்மளுக்கு நீர் ஓட்டம் நமது உடலிலே சரியாக இருக்கும். இதை எத்தனை நேரம் செய்வது என்று பார்க்கும்பொழுது நம்ம 48 நிமிடம் செய்யலாம். அதிகமாக குறைந்த நேரம் எத்தனை நேரம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது 24 நிமிஷம் செய்யலாம். இது மழை காலத்திலே நாம் 48 நிமிடம் செய்யலாமன்னா செய்யக்கூடாது, குறைச்சிக்கணும். மழை காலத்திலே குறைக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த முத்திரை போட்ட பிறகு நம்மளுக்கு நீருடைய தன்மை நம்மள்கிட்ட அதிகமாகிடும். ஆகவே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஜலதோஷம் வந்துடும். அந்த மாதிரி இப்போ சளி வந்துச்சு, தும்மல் வந்துச்சு, இருமல் வந்துச்சுன்னுவாங்க. ஆகவே அதை குறைச்சிக்கணும். இதில் என்னன்னு கேட்டால் இந்த பஞ்சபூதத்தில் நெருப்புன்றது இந்த கட்டை விரல், சிறுவிரல் நீர். இவை இரண்டும் பஞ்சபூதத்தில் உள்ளது. இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரே சரியாக சமன்படுத்தி வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த முத்திரை முக்கியமான ஒரு முத்திரையாக அமைகிறது. மழை காலத்தில் குறைவாக செய்ய வேண்டும், குளிர்காலத்திலையும் குறைவாக செய்ய வேண்டும். ஆகவே மழை காலத்திலையும் எவ்வளோ செய்கிறது, எவ்வளோ செய்வது, குளிர்காலத்தில் எவ்வளோ செய்வது, குறைஞ்ச நேரம்னா எவ்வளவு அப்படின்னு என்று பார்க்கும் பொழுது 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். இது உயிர் சக்தியை சமநிலைப்படுத்தும். இவை இரண்டும், இந்த நெருப்பும் தண்ணீரும் சேரும்போது உயிர் சக்தியை சமநிலைப்படுத்தும். இதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முத்திரையில் உயிர் சக்தியை சமநிலை செய்யக்கூடியது. இவ்வளோ எந்த இதில் அமர்ந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பத்மாசனத்துலேயும் உட்காரலாம், சித்தாசனத்துலேயும் உட்காரலாம். ஆனால் இதில் சித்தாசனத்தில் உட்கார்றது சிறப்பு.
அது எதில் வேணால் நம்ம உட்காந்துருக்கலாம், எப்படி வேணால் செய்யலாம். அது நார்மலாக பார்க்கும்போது 48 நிமிஷம், குறைஞ்சது பார்த்தா 24 நிமிஷம். மழை காலத்தில் இன்னும் குறைவாக செய்யணும். மழை காலத்தில் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் செய்யணும். சரி, இந்த இது மட்டும்தானா? இது என்ன உடம்புக்கு என்னென்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, உடலுடைய சூடு தணியும். உடல் சூடுனால உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டால், எக்கச்சக்கமான டிசீஸ் வரும். ஒரேடியாக சூடாயிடுச்சு உடம்பு அப்படின்வாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. சனிக்கிழமை ஜென்ஸ் எல்லாம், லேடிஸ்லாம் வெள்ளிக்கிழமை குடிப்பாங்க, இல்லை செவ்வாய்க்கிழமை குடிப்பாங்க. அவங்க செய்யும்போது அது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சூடு தணியக்கூடியது. அந்த சூடு தணிஞ்சதுன்னா நம்மளுக்கு உடம்பு சரியாக வரும். சூட்டோடு இருக்கக்கூடிய உடம்பு சரியாக வராது. அப்புறம் அந்த சூட்டோடு இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தா, தோல் வறட்சியாக மாறிடும். அப்படியே எண்ணெய் பிசையே இல்லாமல் ரொம்ப வறட்சி அதிகமாக, நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் அப்படியே டைமண்டாக செல்கள்லாம் அப்படியே பழமாக தெரியும். அந்த மாதிரி குறைஞ்சிடும். அவன் இதுக்கு பேர் அதாவது சரும நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். சருமத்தில் தோலில் ஏற்படக்கூடிய நோய் ஆகிய சரும நோயின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த இதில் நம்மளுக்கு தண்ணீர் இருக்கக்கூடிய காரணத்தினால இரத்த ஓட்டம் சீராக அமையும். அது முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு. இந்த முத்திரையினால் இரத்த ஓட்டம் சரியாக வந்துடும். அதனால் சக்தி ஓட்டம் சரியாகும். சக்தி ஓட்டம் சீராக மாறும். இளமை தோன்றும். தோலில் சுருக்கம் நீங்கும். இப்போ சொன்னோம் இல்லையா, தோலில் சுருக்கம் நீங்கும். ஏன்னா கட்டமாக வந்துடும்னு சொன்னோம். அந்த சுருக்கங்கள்லாம் நீங்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த முத்திரையை நம்ம போடலாம். சில பேர் ரொம்ப வறட்சியாக இருக்குது, தாகமாக இருக்குது, சும்மா குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, நம்ம எங்கே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்து குடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த முத்திரையை போட்டோன்னா நம்மளுக்கு அந்த நாக்கினுடைய வறட்சி, தொண்டையுடைய வறட்சி, இவைகள் எல்லாம் குறையக்கூடியதாக இருக்கும். அப்புறம் இந்த தோலுடைய சுருக்கம் நீங்கிடும். தாகம் தனியும். மழையில் இந்த முத்திரை போடக்கூடாது. மழை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நாளில் இது போடக்கூடாது. அதே மாதிரி சைனஸ், கபம் இவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு சைனஸ் இருக்கும், கபம் இருக்கும். இந்த சைனஸ்ஸு, கபம் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க இந்த முத்திரையை போடக்கூடாது. அவை இந்த முத்திரையில் கோடையில் சூடு தணிக்க இதை போடலாம். கோடை காலத்தில், தட் இஸ் ஏப்ரல், மே, இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வெப்பம் அதிகமாக இருக்குது இல்லையா, அப்போ இந்த சூடு தணிக்கிறதுக்கு இந்த முத்திரையை போடலாம். சூட்டுனால் வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே வந்துடும். அவைகளெல்லாம் நீக்கிறதுக்காக தான் இந்த முத்திரையை நம்ம போடுறோம். தாகம் தனியும். நம்ம தண்ணி குடிக்கணும் சரி. நாக்கு வறட்சியாக இருக்கும், அதுவும் சரியாயிடும். அடுத்தது இந்த மருந்து இதுக்கு என்ன செய்யலாம்? ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே என்ன செய்கிறோம், முத்திரையும் சொல்கிறோம், மருந்தையும் சொல்கிறோம். அப்படி மருந்து பார்க்கும்போது, ஆனால் இந்த இது மட்டும் ஆரம்ப காலத்தில் 5 நிமிடம் செய்யணும், 48 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். எடுத்த உடனே கூட அதிக நேரம் செய்யக்கூடாது. ஆரம்பத்தில் 5 நிமிஷம் தான் செய்யணும். அதுக்கப்புறம் 48 நிமிஷம் நம்ம ப்ராக்டிஸாக நம்ம செய்யலாம். இந்த மேலே சிறு கொப்பங்கள்லாம் வந்துடும். இந்த வெயில் நாளில் பார்த்திங்கன்னா வேர்க்குரு வருதுன்னும், வேர்க்குன்னு சொல்லுவாங்க சில பேர். சரி, அந்த பபிள்ஸ் மேலே அப்படியே சிவப்பாக இதுவாக வரும். ஸோ அது நீங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வெப்பலை அப்படின்ற இலை இருக்குது, அதில் காய்ச்சின எண்ணெய், அவைகளை வேணால் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை காய்ச்சி அந்த வெப்பாலை தைலத்தை மேலே தடவினீங்கன்னா சரியாக வந்துடும். அந்த புள்ளியாக அந்த கோப்பளமாக இருக்கிறது சரியாக வந்துடும். சரி, இது மேலே தடக்கூடியதை சொன்னோம். இது வெளியில் இருக்கக்கூடிய மருந்து. உள் மருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மியாக இருந்தால், இந்த மேலே ட்ரையாக இருக்கிறது, சொரியாசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே கையெல்லாம் அப்படி தள்ளிங்கன்னா செதிலாக விழும், கீழே வெள்ளையாக செதிலாக விழும். அந்த மாதிரி விழுறதுக்கு அந்த வேப்பாள தைலத்தையும் தடவலாம். அப்புறம் அதில் பரங்கி பட்டை சூரணம். அந்த பரங்கி பட்டை சூரணம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், கொஞ்சம் இந்த தோலுடைய வியாதிகள் எவைகள் இருந்தாலும், ஏன்னா இந்த சொரியாசிஸ் வந்துடும் மேலே, வெயிலில் வந்துடும், அதுக்கு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் எதை கொடுத்தாலும் நீங்கள் நல்ல ஒரு சித்த வைத்தியரை பார்த்து அவர்கிட்ட கேட்டு அதுக்கு உடம்பை காட்டிட்டு அப்புறம் செய்கிறது தான் நலம். அடுத்தது இந்த பரங்கிப்பேட்டை சூர்ணம் சொன்னோம். அந்த பரங்கிப்பேட்டை சூர்ணத்தை காலையிலையும் மாலையிலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணியில் போட்டு சாப்பிட்லாம். அப்படி ரொம்ப அதிகமாக இருக்க கையில் இதெல்லாம் சரியாக வராது போல் தோணுச்சுன்னா பரங்கி ரசாயனம் எடுக்கலாம். அந்த பரங்கி ரசாயன்றது நம்மளுக்கு நல்லா ஒரு லேகியம் மாதிரி இருக்கும்.
அதை ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்து காலையும் மாலையும் ஆஃப்டர் மீல் சாப்பிட்டோம்னா சரியாக வந்துடும். இவைகளை விட நம்மளுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் மேலே வந்து ஒரே செதிலாக இருக்குது, வெயிலாக இருக்குன்னா கத்தாழை இருக்குது இல்லையா, அந்த கத்தாழையுடைய ஜெல்லு அந்த இதை எடுத்து மேலே பூரா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா அந்த மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு பசை கிடைக்கும். அதனால் வந்து ட்ரை ஆகாது. இந்த கத்தாழையுடைய மேல் ஜெல்லு தடவலாம். அப்புறம் வெள்ளரி பிஞ்சு இருக்கு இல்லையா, அந்த ஜெல்லை கூட மேலே எடுத்து நல்லா அதை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் மேலே சாதாரணமாக அப்படியே பச்சையாக தடவலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் சிறுதேல் கொடுக்கு, பெருந்தேல் கொடுக்கு அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அதனுடைய எண்ணெயை காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணோன்னா சிரமத்தில் அதாவது நம்ம மேலே இருக்க நம்மளுடைய கை காலில் இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய தோல் வியாதிகள் எல்லாமே சரியாக வரும். இந்த பதிவில் வர்ண முத்திரையும் அதனுடைய பலன்களையும், அந்த முத்திரை எவ்வாறு போடுவது என்பதையும், எத்தனை நேரம் செய்வது என்பதையும், மருந்தையும் சொல்லியிருக்கிறோம். அடுத்த பதிவிலே மற்றொரு முத்திரையும் அதன் பயன்களையும் காணலாம். உங்களுக்கு இந்த செய்திகளை பிடித்திருந்தால் நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். பெல் பட்டனையும் அழுத்த சொல்லுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.